அடுத்து டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஹைப்பர்போலா அண்ட் ஃபார்முலாஸ். நம்ம வந்து ஹைப்பர்போலா பத்தி இருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் பார்ட்ஸ் பத்தி படிக்க போறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைஞ்சிப்போம். இதுல நம்மளுக்கு இது வரைக்கும் என்னென்ன தெரியும்? இது சென்டர், ஃபர்ஸ்ட் பார்ட் சென்டர். இந்த மொத்த ஸ்ட்ரக்சருக்கும் இதுதான் சென்டர். இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0. அடுத்து வேர்டெக்ஸ், இது a,0, இது -a,0. செகண்ட் ஒன் வேர்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இது a,0 -a,0. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான், பட் ஜென்ரல் ஃபார்ம்ல இதோட வேல்யூஸ் வந்து மாறலாம். அடுத்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸோட வேல்யூ என்ன? இது -ae,0, இது ae,0. தேர்ட் ஒன் ஃபோக்கஸ். வேர்டெக்ஸ் ஓகே. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஃபோர்த் ஒன் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்னது? a/e இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்து இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஃபோக்கஸ் ஜாயின் பண்ற இந்த ஆக்சிஸோட பேர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எலிப்ஸ்ல இதை வந்து மேஜர் ஆக்சிஸ் பார்த்துருக்கோம், இங்க இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி அங்க மைனர் ஆக்சிஸ்ங்கிறது பதிலாக இங்க வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ். ஃபிஃப்த் ஒன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் கான்ஜுகேட் ஆக்சிஸ். அடுத்து லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் என்னன்னு பார்ப்போம். லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது இந்த ரெண்டு வேர்டெக்ஸுக்கும் நடுவில் இருக்க லென்த், அது என்னது? 2a. அதே மாதிரி லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ்ங்கிறது இந்த ஹைப்பர்போலாக்கு ரெஸ்பெக்டிவா இங்க ஒரு கான்ஜுகேட் ஹைப்பர்போலா வரும். அதை பத்தி நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அந்த ஹைப்பர்போலாக்கு இருக்க வேர்டெக்ஸ் டிஸ்டன்சஸ், இதுக்கும் ஒரு வேர்டெக்ஸ் இருக்கும், இதுக்கும் ஒரு வேர்டெக்ஸ் இருக்குமா? இந்த வேர்டெக்ஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 2b. இந்த b தான் நம்ம ஏற்கனவே இங்க யூஸ் பண்ணிருந்தோம். இந்த b-யும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து டபுள் ஆர்டினேட்ஸ். டபுள் ஆர்டினேட்டுங்கிறது என்னதுன்னா, இங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா y ஆக்சிஸுக்கு பேரலா இருக்க லைன், இல்லாட்டி ஜென்ரலா சொல்லணும்னா லைன் பெர்பெண்டிகுலர் டு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அதே மாதிரி 2 பாயிண்ட்ல வந்து இதை கட் பண்ணணும் ஹைப்பர்போலாவை. ஸோ இதை தான் வந்து நம்ம டபுள் ஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். டபுள் ஆர்டினேட்ஸ். அடுத்தது நம்ம எல்லா இதுலயும் இருக்கிறது மாதிரி கார்டு. கார்டுனா என்னது? ஒரு லைன் வந்து இதை ரெண்டு இடத்துல வந்து இது இன்டர்செக்ட் பண்ணும், அது வந்து நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். எய்த் வந்து ஃபோக்கல் கார்டு. அதே கார்டு ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் கார்டு. நைன்த் ஒன், இது இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நம்ம ஹைப்பர்போலான்னு பார்த்தோம், எலிப்ஸ்லையும் பார்த்தோம். இது இங்கேயும் அதே மாதிரி ஒரு டபுள் ஆர்டினேட் இது வழியா பாஸ் ஆச்சுன்னா, ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகிற டபுள் ஆர்டினேட் பேர் தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? நம்மளுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் எங்கே ஆக்சிஸை மீட் பண்ணும்? ஃபோக்கஸோட வேல்யூ என்ன? ae,0. அப்போ நம்ம இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்க பாயிண்டோட y கோஆர்டினேட்ஸ் ஹைப்பர்போலால எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் இது கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது இது ஹைப்பர்போலா, இங்க இருக்கு லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ae,0. அப்போ இதோட எக்ஸ் கோஆர்டினேட்டும்
ஏஇ கமா சம் y1 இது ஏஇ கமா மைனஸ் y1 கரெக்டா? அப்போ இது எப்படி நம்ம இந்த y1 மைனஸ் y1 எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் minus y square into a square into e square minus 1 equal to 1. இதில் நம்ம substitute பண்ணோம்னா a square e square, okay, இது b square கூட எடுத்துக்கலாம். a square e square divided by a square minus y square by b square equal to 1. அப்போ என்ன வரும்? e square minus 1 is equal to y square by b square. e square minus 1ங்கிறது என்னது? e square minus 1 நம்ம வந்து b square by sorry okay, b square by a square எழுதலாம். y square is equals to y square by b square. அப்போ y is equal to b square by a plus or minus b square by a ன்னு வரும். ஸோ plus b square by aங்கிறது y1 மைனஸ் b square by aங்கிறது வந்து இந்த கோஆர்டினேட். ஸோ ae கமா b square by a ae கமா மைனஸ் b square by a. அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம் எல்எல்ஆர் நம்ம எழுதுவோம். இது என்னது? 2b ஸ்கொயர் பை a. இது வந்து எத்தனாவது? 10th டேர்ம். ஓகே, அடுத்து பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா. பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸுங்கிறது என்னதுன்னா ஒரு ஜென்ரல் பாயிண்ட், ஒரு வேரியபிள் இருக்க ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் ஹைப்பர்போலா. அது என்னதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டான் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி டான் தீட்டா. இதை நம்ம அப்ளை பண்ணாமல் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி கூட நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸ். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸ். பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ நம்ம படித்த கான்செப்ட்ஸ் வச்சு சில கொஷின்ஸ் போடலாம். First question, find the eccentricity of the hyperbola whose latest rectum is half of its transverse axis. The transverse axisங்கிறது என்னது? ரெண்டு ஃபோக்கஸை கனெக்ட் பண்ற லைன். இதோட லென்த் என்னது? 2a. அதாவது வேர்டெக்ஸ் டு வேர்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட லென்த் வந்து 2a. சொல்யூஷன் ஆரம்பிச்சோன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? லேட்டஸ்ட் ரெக்டம் half of its transverse axis. லேட்டஸ்ட் ரெக்டம் லென்த் என்னது? 2b square by a. அது ஈக்குவல் டு half of length of transverse axis. அப்படின்னா 2a. இப்போ என்ன வரும்? 2b square is equal to a square. அப்போ b square by a square ஓட வேல்யூ என்ன? b square by a square ஓட வேல்யூ வந்து 1/2. நம்மளுக்கு b square a square e square ரிலேஷன் என்னன்னு தெரியும்? b square is equal to a square into e square minus 1 தெரியும். கரெக்டா? ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணோம்னா b square இங்கே வந்து b square by a square is equal to e square minus 1. ஸோ e square minus 1 is equal to 1/2. அப்போ e square என்னது? e square வந்து 3/2. அப்போ எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ √3/2. இதுதான் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. பேசிக் கொஸ்டின் தான், நம்ம ஃபார்முலாஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா whose foci are 6, 4 and -4 and 4. The eccentricity is 2. நம்ம இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது?
x square by a square minus y square by b square is equal to 1. இது எந்த ஃபார்ம்னா நம்ம எல்லா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி படிச்சிருப்போம். ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின். ஆரிஜின் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது 0,0ல இல்லை, ஒரு வேற இடத்துல இருக்கு. இப்போ இதோட சென்டர் என்ன வரும்? சென்டர் வந்து 6 minus 4 by 2, 4 plus 4 by 2. ஸோ இதோட சென்டர் வந்து 1,4. 1,4னா இங்க 1,4. இது வந்து -4ல இருக்கு, இங்க 6ல இருக்கு. 6 minus 4. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், கான்ஜுகேட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. என்னன்னா இங்க 0,0க்கு பதிலா ஆரிஜின் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன எழுதலாம்? ஆரிஜின் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எழுதலாம். அப்போ x மைனஸ் h என்னது? h ஓட வேல்யூ சென்டருக்கு வந்து 1,4. ஸோ x minus 1 whole square divided by a square minus y minus 4 whole square divided by b square equal to 1. இப்போ a square b square வேல்யூவை நம்ம இந்த எசன்ட்ரிசிட்டி வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும்? 4k ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2a தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 4 இஸ் 2a. அப்போனா 2AE equal to இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் y கோஆர்டினேட் சேம். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் x கோஆர்டினேட் தான் வந்து இதோட லென்த் 10. AE equal to 5, E equal to 2, A equal to 5. So A equal to 5 by 2. A 5 by 2, E 2. So B square by A square is equal to E square minus 1. B square by A square is equal to E square minus 1. E ஓட வேல்யூ 2, 2 square 4, 4 minus 1 3. A ஓட வேல்யூ 5 by 2. A ஓட வேல்யூ 5 by 2. So 25 by 4 B square. B square is equal to 75 by 4. B is equal to 5 by 2 into root 3. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணா x minus 1 whole square divided by 5 by 2 whole square minus y minus 4 whole square divided by 5 by 2 root 3 into 3 is equal to 1. Then our x minus 1 whole square divided by 1 minus y minus 4 whole square divided by 3 equal to 25 by 4. இதுதான் இந்த ஹைப்பர்போலா கொடுத்திருக்க ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு நம்ம மிச்சம் எல்லா ஃபார்முலா ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஆரிஜின் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின், find the center and eccentricity and the length of the axis of the hyperbola 3x square minus 5y square minus 6x plus 20y minus L2 is equal to 0. நான் போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஆரிஜின் ஷிஃப்ட் ஆனா நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கும்? x minus h whole square divided by a square minus
y minus k whole square divided by b square equal to 1ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். இங்க அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இதை வந்து இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி. ஸோ நம்ம இதை வந்து இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இது எப்படி பண்ண போறோம்? 3x² minus 6x minus 5y square எப்படி எழுதலாம்? minus 20y minus 32 equal to 0. So 3 into x square minus 2x plus 1 minus 1 minus 5 into y square minus 4y plus 4 minus 4 minus 32 equal to 0. இதுல பார்த்தோம்னா இது x minus 1 whole square, இது y minus 2 whole square. 3 into x minus 1 whole square minus 3 minus 5 into y minus 2 whole square plus 20 minus 32 equal to 0. Then our 3 into x minus 1 whole square minus 5 into y minus 2 whole square constant எல்லாத்தையும் இது பண்ணா minus 35 plus 20 minus 15. So equal to 15. The 15 denominator கொண்டு வந்தா x minus 1 whole square divided by 5 minus y minus 2 whole square divided by 3 is equal to 1. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. இதுல இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சென்டர், எசென்ட்ரிசிட்டி அண்ட் லென்த் ஆஃப் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் ஆக்சிஸ். லென்த் ஆஃப் ஆக்சிஸ் என்னது? 2aவும் 2bயும் தான் லென்த் ஆஃப் ஆக்சிஸ். இங்க a-யோட வேல்யூ √5. a is equals to √5, b is equal to √3. அப்ப லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னது? 2 into a, அதாவது 2 into √5. அதே மாதிரி லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் என்னது? 2 into √3. அடுத்து எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? b square is equals to a square into e square minus 1. b square value 3, a square value 5. So 3 by 5 is equal to e square minus 1. E square is equal to 8 by 5. E is equal to 2 √2 divided by √5. அடுத்தது ஃபைண்ட் தி சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டர் என்னது? எங்க ஆரிஜின் ஷிஃப்டா இருக்கோ அதுதான் சென்டர். ஸோ சென்டர் இஸ் ஈக்குவல் டு x minus 1 இருக்கு. ஸோ x கோஆர்டினேட் 1, y minus 2 இருக்கு. ஸோ y கோஆர்டினேட் 2. இதுதான் சென்டரோட வேல்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் கான்ஜுகேட் ஹைப்பர்போலா. நம்ம ஹைப்பர்போலா வந்து எசென்ட்ரிசிட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்திருப்போம்? b is equal to length of conjugate axis ன்னு பார்த்திருப்போம். ஆனா அதோட ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனை கரெக்டா பார்த்திருக்க மாட்டோம். அதுதான் நம்ம இங்க என்னன்னு பார்க்க போறோம். ஸோ 2a வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், 2b வந்து லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு பார்த்திருந்தோம்ல. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வேர்டெக்ஸ் ரெண்டே கனெக்ட் பண்றது. அப்ப கான்ஜுகேட் ஆக்சிஸ்ங்கிறது என்னது? கான்ஜுகேட் ஆக்சிஸ்ங்கிறது என்னதுன்னா இதே மாதிரி ஹைப்பர்போலா ஒய் ஆக்சிஸ்லயே ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்ல இருக்க ஹைப்பர்போலா இதுக்கு என்ன ரிலேஷன்னா இதோட நம்மளுக்கு கொடுத்திருக்க
ஹைப்பர்போலாவோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து இதோட கான்ஜுகேட் ஆக்சிஸ். அதே மாதிரி இதோட கான்ஜுகேட் ஆக்சிஸ், அதாவது நம்ம கொடுத்துருக்க ஹைப்பர்போலாவோட கான்ஜுகேட் ஆக்சிஸ் வந்து கான்ஜுகேட் ஹைப்பர்போலாவோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதாவது இது ரெண்டும் ஷிஃப்ட் ஆகுது. இதோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அதோட கான்ஜுகேட் ஆக்சிஸ் ஆகும், இதோட கான்ஜுகேட் ஆக்சிஸ் அது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஆகும் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது ஷிஃப்ட் ஆனா நம்மளோட ஹைப்பர்போலாவோட டைரக்ஷனும் மாறும். இது ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு, பட் இது வந்து ஒய் ஆக்சிஸ் சைடில் ஓப்பன் ஆகுது. அடுத்தது இதோட ஈக்குவேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் என்னன்னா, நார்மல் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதுவே இங்க என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இப்படி எழுதியிருப்பாங்க, சில தாட்டி இப்படியும் எழுதியிருப்பாங்க, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. என்னன்னா ஒய் வந்து பாசிட்டிவா இருக்கு, இது வந்து ஒய் பக்கம் ஓப்பனா இருக்குங்கிறதுக்காக நம்ம இதுக்கு எழுதுறோம். அடுத்து இந்த கான்ஜுகேட் ஹைப்பர்போலாவோட பார்ட்ஸ், அதாவது டேர்ம்ஸ் பத்தி என்னன்னு பார்ப்போம். அது ரிலேட்டிவ் டு நார்மல் ஹைப்பர்போலா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டர் அதே இடத்துல தான் இருக்கும், ஷிஃப்ட் ஆகாது. ஸோ சென்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல 0,0. அடுத்து ஃபோக்கஸ் என்னதுன்னா பி பை, அங்க வந்து ஏ, 0, இங்க வந்து 0, பி அண்ட் 0, -b. ஏன்னா இந்த எசென்ட்ரிசிட்டி அந்த எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து ஃபோக்கஸ், சென்டர், வேர்டெக்ஸ் வந்து 0, b 0, -b. டைரக்ட்ரிக்ஸ் equation y is equal to b by e, y is equal to minus b by e. அடுத்து எசென்ட்ரிசிட்டி வேல்யூ அங்க என்ன, ஹைப்பர்போலாக்கு எசென்ட்ரிசிட்டி வேல்யூ என்னன்னா என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம், b ஸ்கொயர் is equal to a square into e square minus 1 யூஸ் பண்ணுவோம். அதை மாற்றி எதுனா என்ன வரும், b square plus a square divided by a square whole root is equal to e வரும். அதுவே கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு என்னன்னா அதெல்லாம் டிரைவ் பண்ண முடியும், பட் இங்க டேரக்டா வரும். e is equal to root over a square plus b square divided by b square. அவ்வளவுதான். இங்க a இருக்கு, இங்க b இருக்கு, அதான் இங்க டிஃபரன்ஸ். அடுத்து எசென்ட்ரிசிட்டி லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது என்னது, லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது இங்க எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு லைன் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ். அப்போ அதோட ஈக்குவேஷன்னா x is equal to y is equal to b. இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இப்போ y b இங்க கான்ஸ்டன்டா இருக்கும், இதை வந்து நம்ம கான்ஜுகேட் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், ஈக்குவேஷன்ல x square by a square minus y square by b square is equal to -1. இதுல y is equals to b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா x square by a square equal to e square minus 1 ன்னு வரும். இங்க e square வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ x square by a square is equal to a square plus b square minus b square by b square. அப்ப என்ன வரும், x square is equal to a power 4 by b square, x is equal to plus or minus a square by b.
அப்ப லென்த் என்ன வரும்? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் பை b. மிச்சப்படி கார்டு, ஃபோக்கல் கார்டு அதெல்லாம் அங்க பார்த்த அதே டெஃபினேஷன் தான். ஸோ அதுல டிஃபரன்ஸ் இருக்காது. அடுத்து பொசிஷன். பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைப்பர்போலா. இப்போ ஒரு ஹைப்பர்போலா கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு எக்ஸ், ஒய்ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ், பாயிண்ட் இந்த ஹைப்பர்போலாக்கு ரெஸ்பெக்டிவா எங்க இருக்கு? அது ஹைப்பர்போலாலே இருக்கா? இந்த சைடு இருக்கா? ஹைப்பர்போலா ரைட் சைடுல இருக்கா? லெஃப்ட் சைடுல இருக்கா? அப்படிங்கிறது பார்ப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஹைப்பர்போலாக்கு உள்ள இருக்குன்னு சொல்றது நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்த ஏரியா. அதாவது ஹைப்பர்போலா எப்படி போகும்னா, ஸோ இந்த ஏரியாவை நம்ம வந்து இன்சைடு ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஏரியா வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்க இந்த ஏரியா வந்து அவுட் சைடு ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹைப்பர்போலாக்குள்ளங்கிறது வந்து இந்த ஏரியா. ஜென்ரலா வந்து கர்வுக்கு உள்ள இருக்க ஏரியா வந்து இன்சைடு நினைச்சுப்போம். பட் அப்படி கிடையாது இங்க. ஓகே. இப்போ என்னன்னா, இது எப்படி பாயிண்ட் பொசிஷன் கண்டுபிடிக்க போறோம்னா, ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் என்னது? x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாம். இதுல நம்ம எக்ஸ் y சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஆன் ஹைப்பர்போலா, அதுவே எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1 கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அவுட் சைடு ஹைப்பர்போலா. அவுட் சைடு ஹைப்பர்போலானா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கு, இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்க இடத்துல இருக்கு. அதுவே எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1 லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா இன்சைடு ஹைப்பர்போலா. இன்சைடு ஹைப்பர்போலாங்கிறது இந்த ஹரிசான்டல் லைன்ஸ் இருக்கு. ஏன் திரும்பி திரும்பி சொல்றோம்னா, இது நிறைய இடத்துல குழப்ப வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சைட்ல ரெண்டு கர்வுக்கு நடுவுல இருக்க போர்ஷன். ஓகே. இந்த ஃபர்தர் டாபிக்ஸ் வந்து நம்ம அடுத்த லெக்சர் பார்ப்போம்.